நாள் தான் இருக்கு. மதுரையில தமிழக வெற்றி கழகத்தோட 2வது மாநாடு மதுரையில இந்த இடத்துல, மதுரையில உள்ள அந்த பாரப்பத்தியில உள்ள இந்த இடத்துல மதுரையில் நடக்க இருக்கு. இந்த இடத்துல மொத்தம் மாநாட்டு திடல், லட்சக்கணக்கான தொண்டர்கள் அமர்ற வசதி, உட்கார்ற வசதி மற்றும் மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் நிறுத்துற இடம் உள்ளிட்ட தேவைகளுக்காக மொத்தம் 750 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த நிலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்ப பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு பாக்ஸா இருக்கு. இதுலதான் இந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் உட்கார போறாங்க. இந்த பாக்ஸ், ஒரு பாக்ஸுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 8 பைப்புல வருது. ஒரு பாக்ஸுக்கு மக்கள் குடிநீருக்கு எந்த அச்சமும் பட வேண்டியதில்லை. அந்த பாக்ஸ்ல இருக்கவங்க அந்த பாக்ஸ்ல உள்ள தண்ணி குழாயில தண்ணியை பிடிச்சு குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், கழிப்பிட வசதி செஞ்சிருக்காங்க. மாநாட்டு பந்தல், மாநாட்டு அந்த மேடையை பாருங்க, மேடையில இருந்து மாநாட்டில் உள்ள எல்லா மக்களும் விஜயை பார்க்கணுன்றதுக்காக ஒரு வாக்கிங் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அந்த வாக்கிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக நடந்து போவார். முதல் மாநாட்டிலே பார்த்தீங்க, வாக்கிங் ஸ்டேஜில் ஃபுல்லாக நடந்து போனார். அதே மாதிரி அந்த வாக்கிங் ஸ்டேஜில் நடந்து போவார். அந்த நேரத்தில் இந்த பந்தலில் இருக்க எல்லா தொண்டர்களும் விஜயை பார்த்துக்கலாம். அதே மாதிரி மாநாட்டு பந்தல், அந்த மாநாட்டு மேடையை இப்போ காவல்துறையினர் இது பண்ணிட்டு இருக்காங்க. பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன செய்யலாம், எந்தெந்த வழியாக விஐபி வருவாங்க, எந்தெந்த வழியாக தொண்டர்கள் வருவாங்க, விஜய் எப்படி நடந்து போவார், இதெல்லாம் மதுரை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் சோதனை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வேலையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு காலையில ஒரு 10 மணியிலிருந்து மாநாட்டு பந்தலுக்குள்ள யாரும் வர முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவாங்க. அது போக இந்த சுத்தி உள்ள இந்த 750 ஏக்கர்ல 500 ஏக்கர் மொத்தமே 500 ஏக்கர் பார்க்கிங்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வாகனங்கள், அதாவது இந்த இடம் இருக்கிறது, பாரப்பத்தின்ற இடம் இருக்கிறது மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை. இது பக்கத்திலேயே மதுரை திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலையில எந்தவித போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் போக்குவரத்து போலீசார், மதுரை மாவட்ட காவல்துறையினர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எந்த வாகனமும் அவங்க பார்க்கிங்ல நிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க. அது போக அந்தந்த இடங்கள்ல ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் அப்படின்னு இப்ப சமீபமா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கையகப்படுத்தி இருக்காங்க. ஒரு 250 ஏக்கர் இதையும் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இது பூராமே வாகனங்கள் நிறுத்துறதுக்கு ஸ்டேஜ், இந்த பந்தல் இருக்க இடம் மட்டும் கிட்டத்தட்ட 200 ஏக்கர்ல அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில தான் அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கிற, முக்கியமா சொல்ல போனா மாநாட்டுக்கு வந்திருக்கிற எல்லாரும், ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கதான் இருந்து பார்க்க போறாங்க. அது போக இந்த பகுதியில் உள்ள மக்கள்லாம் குடும்பமா, பெண்கள்லாம் குழந்தைகளோட இந்த மாநாட்டு பந்தலை, மாநாட்டு மேடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கூட கேட்போம், நீங்க எங்க இருந்து வர்றீங்க, அந்த மாநாட்டு திடலை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு இந்த ஏற்பாடு? சூப்பரா பண்ணிருக்காங்க. விஜயோட மாநாடு நாளைக்கு, விஜயை பார்க்க வருவீங்களா? ஆமா, கண்டிப்பா, அதுக்காக தான் வந்திருக்கோம். எப்படி வரணும்னு பாதை பார்த்துட்டோம்னா நாங்களா வந்துருவோம்ல. உங்க பேரு? எங்க பேர் சிந்து. அம்மா, நீங்க எப்படி விஜயை பார்க்கிறதுக்கு நாளைக்கு வர்றதுக்காக இப்ப பார்க்க வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு இந்த இடம்? அரேஞ்ச் நல்லா பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் இங்க பார்த்துட்டு உடனுக்குடன் அவங்க செல்ஃபியும் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள் இந்த பகுதியில் உள்ள அந்த மதுரை பாரப்பத்தியை சுத்தி உள்ள இந்த அவனியாபுரம், வளையங்குளம் இந்த பகுதி மக்கள்லாம், மதுரை மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து பகுதி மக்களுமே இங்க வந்துகிட்டு இருக்காங்க. பகுதி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பெண்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட கூட கேட்போம். அம்மா, நீங்க இந்த எதுக்காகமா வந்திருக்கீங்க? எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம்? இந்த மகாநாடு மேடையெல்லாம் பார்க்க வந்தோம் நாங்க. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. நாளைக்கு விஜய பார்க்க வருவீங்களா? இல்ல, கூட்டமா இருக்கு, அதுக்கு முன்னாடியே பாத்துட்டு போலான்னு வந்தோம் நாங்க. இவங்க பிள்ளைங்க குழந்தைகள் எல்லாம் வந்திருக்காங்க. பாப்பா, எப்படி இருக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம்? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஜய பார்க்க வருவீங்களா? எப்படி தெரியல, அப்பா கூட்டிட்டு வந்தாதான் வருவோம். ஆனா கல்பாவா வந்துருவோம். குழந்தைகள் கூட சொல்றாங்க விஜய பார்க்க கண்டிப்பா வரணும், அவங்க அப்பா கூட்டிட்டு வரணும்னு. அந்த மாதிரி இந்த மாநாடு மதுரை பகுதியில் இருக்குது. ஏற்கனவே மதுரை பகுதி தான் அரசியலுக்கு, சினிமாக்கு எல்லாத்துக்குமே அவர்களது வெற்றியை நிர்ணயிக்கும் பகுதின்னு சொல்லப்படும். அதே மாதிரி இந்த மாநாடு மதுரையில் நடக்குது. மதுரையில் இவருடைய மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் இவருடைய அடுத்த கட்ட பணிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் தளபதி விஜய் கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.